ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம சர்வசாதாரணமா இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒருத்தவங்கள நம்ம கேட்டகரைஸ் பண்ணி, அதனால இருக்கிற அட்வான்டேஜ பத்தியும், டிஸ்அட்வான்டேஜ பத்தியும் நெறைய டிஸ்கஸ் பண்றோம். நாம இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ட சரியா வகைப்படுத்துறோமா? அதுல இருக்கிற உண்மையான சாதக பாதகங்கள சரிவர புரிஞ்சுக்கிறோமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நான் எப்படி இத புரிஞ்சுக்கிட்டேங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோவ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. நாம பேசுற இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான பெர்சனாலிட்டி, சுபாவம்னு சொல்லலாம் அல்லது குணாதிசயம்னு சொல்லலாம். இத நான் முதல்லயே உடைக்கிறேன். நாம எல்லாரும் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களோ அல்லது ஒரு பொது வெளியில யாரு கூடயாவது பழகுறதுக்கு, பேசுறதுக்கு தயக்கமா இருக்கிறவங்கள நாம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவங்க இன்ட்ரோவர்ட் கிடையாது. யாரு இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே ஒரு 4 பேரோட நம்ம சேர்ந்து பேசையில, பழகையில நமக்கு நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி அதிகமானுச்சு அப்படின்னா, அப்ப நாம எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லியும், அவங்களோட பேசி பழகுனதுக்கு அப்புறம் நமக்கு எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா, நம்மள இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா வகைப்படுத்தலாம். ஆனா, இந்த குணாதிசயம் இருக்கிறவங்களுக்கு இது மட்டுமே அவங்களோட சுபாவம் கிடையாது. இதோட சேர்ந்து நெறைய சுபாவம் இருக்கும். அது என்னங்கிறதையும் பார்ப்போம். நாம பொதுவா இங்க பார்க்குற மாதிரி ஒரு ஆள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம எல்லாருமே என்ன நெனைப்போம் அப்படின்னா, இவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நெனைப்போம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்குள்ள எனர்ஜி அதிகமானுச்சு அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம், அவங்க எனர்ஜி கம்மியாயி, அவங்க கொஞ்ச நேரம் தனிமைக்கு அப்புறம், ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம், அந்த எனர்ஜிய மீட்டெடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு இன்ட்ரோவர்ட். நம்ம முதல்ல சொன்ன மாரி எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க, மக்களோடையும் இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து சில விஷயங்கள செய்யல, அவங்க எனர்ஜெட்டிக் ஆவாங்க. பொதுவா அவங்க வந்து எதையும் மறைச்சு செய்ய மாட்டாங்க. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுவாங்க. இம்மீடியட்டா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஆளுங்க வந்து பல விஷயங்கள தேடி போகணும். நெறைய புது விஷயங்கள கத்துக்கணும் அப்படின்னு நெனப்பாங்க. புது புது அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நெனப்பாங்க. அதுக்கப்புறம் பொதுவாவே இவங்கள பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு கனெக்ஷன்ஸோடயே இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட சேர்ந்து பல வகையான விஷயங்கள செய்யணும் அப்படின்னு முற்படுவாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸ்ட்ரோவர்ட் மக்களோட குணாதிசயமா இருக்கும். இப்ப இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க. சக மனுஷங்களோட இன்டராக்ட் பண்ணல. அவங்களுக்கு எனர்ஜி கம்மியாச்சுன்னா, அவங்கள இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லுவோம். ஆனா, அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம சில குணாதிசயங்கள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. பொதுவா டெலிபரேட் திங்கர்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதா இருந்தாலும் யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி. பேச்ச விட வந்து எழுத்துப்பூர்வமான விஷயங்கள தான் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பொதுவா தனிமையில அவங்களோட எனர்ஜிய ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது மூலியமாவோ, கூட்டத்திலிருந்து தங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு, அவங்களோட எனர்ஜிய அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி பொதுவா அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க எப்போதுமே ஒரு வகையான டீப் கான்வர்சேஷன்ஸ் அதாவது அவங்க உண்மையானவங்கன்னு நம்புறவங்க கூட மட்டும் ரொம்பவே நல்ல விதமான கான்வர்சேஷன்ஸ மட்டும் தான் அவங்க விரும்புவாங்க. இண்டிவிஜுவல் ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன ரொம்ப இன் டெப்த்தா பேசணுங்கிறத நெனப்பாங்க. இப்ப 2 பேரையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னது முதல்ல சொன்ன மாதிரியே இந்த எனர்ஜி வந்து மத்தவங்கள்ட்டேருந்து பழகுனதுக்கு அப்புறம் எனர்ஜி அவங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா, அவங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னும், எனர்ஜி கூடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொன்னோம். அவங்க பொதுவா எதா இருந்தாலும் யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு எதா இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத அப்படியே ஓப்பனா பேசிருவாங்க. இவங்க யோசிச்சு தான் பேசுவாங்க. பொதுவா இந்த மாரி ஆளுங்க மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க மீட்டிங்ஸ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கையில, தன்னை பத்தி யாராவது ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா நெனைப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க எப்போதுமே பேக்கிரவுண்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க, அவங்க மனசுல ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா, பட்டுன்னு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அத பத்தி யோசிப்பாங்க. ஆனா இவங்க நல்லாவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க குரூப் ஆக்டிவிட்டிய விரும்புவாங்க. இவங்க குரூப் ஆக்டிவிட்டிய விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருந்து ஈஸியான என்விரான்மென்ட்ட வந்து இவங்க விரும்புவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க எப்போதுமே ஒரு காம் அண்ட் குவைட் என்விரான்மெண்ட்ட தான் இன்ட்ரோவர்ட் விரும்புவாங்க. இதுதான் அடிப்படை டிஃபரன்ஸ். இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற குணாதிசயம் செயற்கையா அவங்க உண்டாக்குனதா? இல்ல இயற்கையாவே அவங்க மூளை வித்தியாசமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் 2 பேருக்குமே இருக்கிற மூளை வேற மாதிரி 2 பேருக்குமே வேற வேற மாரி வேலை செய்யும். அங்க இருக்கிற கெமிக்கல்கள் வேற வேற மாற்றங்கள உண்டு பண்ணும். அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவா நம்ம முன்னாடி வீடியோல நான் ஒரு தடவ சொல்லியிருப்பேன். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட் ஹார்மோன். நம்மள பத்தி யாராவது பெருமையா பேசுனாங்க அப்படின்னா, அந்த டோபமைன்ங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இந்த டோபமைன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா தேவைப்படும். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு.
அதுக்கப்புறம் அட்ரினலின் அப்படிங்கிறது ஒரு வகையான த்ரில் ஹார்மோன்னு சொல்லலாம். எப்பப்போலாம் அவங்க த்ரில்லா சர்ப்ரைசஸ் கேட்குறாங்களோ, அப்போலாம் அட்ரினலின் இருக்கும். ஸோ, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள ப்ரிஃபர் பண்ணி அவங்க போறதுனால, அவங்களோட மூளையோட அமைப்பே பார்த்தோம் அப்படின்னா, டோபமைன் இன்னும் அதிகமாகும். அதுதான் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா, இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற கெமிக்கல், அதோட ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம மூளை வந்து நம்ம ரொம்ப அமைதியா இருக்கோம், சாந்தமா இருக்கோம் அப்படின்னு உணரையில, அவங்களுக்கு இந்த அசிட்டைல் கோலின் சுரக்கும். ஸோ, அதனால தான் அவங்க அவங்க போய் தனிமையா உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு ரீசார்ஜ், அங்க அசிட்டைல் கோலின் அதிகமா சுரந்து, பிரெயின் வந்து ஓகே, இந்த இடத்துல இப்ப நாம சரியான விஷயத்த சரியான நேரத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பிரெயின் அவங்களுக்கு உணர்த்தினதுக்கப்புறம், அந்த அசிட்டைல் கோலின் அதிகமா செக்ரீட் ஆனதுக்கப்புறம், அவங்க நார்மல் ஆவாங்க. ஸோ, இதுதான் அடிப்படையில இந்த டோபமைன், அட்ரினலின் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்டோட ஹார்மோனாவும், அசிடைல் கோலின் அப்படிங்கிறது இன்ட்ரோவர்ட்டோட ஹார்மோனாவும் இருக்குது. இந்த 2 ஹார்மோனுமே பார்த்தோம்னா, இது 2 பேருக்குமே மூளை நரம்பியல் ரீதியாவுமே ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க 2 பேருக்குமே இந்த டிஃபரண்ட் பாத்வேஸ். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து பொதுவா ரொம்பவே டோபமைனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து டோபமைனுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு அதிக டோபமைன் தேவை. அதிகமா இந்த மாரி இன்டராக்ட் பண்ணி 4 பேரோட பேசி, அவங்கள புகழ்ந்ததுல தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த அடிப்படை புரிதல் எல்லாருக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறீங்க, அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. நெறைய பேர பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திடீர்னு நைட் ஒரு டின்னருக்கு உங்கள யாரையாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த குரூப்ல இருந்து வாங்க தனியா நம்ம டின்னர் போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி அதே எனர்ஜியோட நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அதே நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ஃபுல்லா ட்ரெயின் ஆகியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தனியா போய் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரீசார்ஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க நார்மல் ஆவாங்க. அவங்க தான் இன்ட்ரோவர்ட். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2026 ஏப்ரல்ல இந்தோனேஷியா ஃபெய்மர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பண்றதுக்காக போயிருந்தேன். நான் கோர்ஸ் போறதுக்கு முன்னாடியே எனக்கு எம்பிடிஐ அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மென்ட். இது வந்து மேயர் பிரிக்ஸ் அசஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசஸ்மென்ட்ட வந்து எனக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்னோட பெர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுல ஒரு 4 வகையில என்னைய வகைப்படுத்துனாங்க. அத வந்து இஎஸ்டிஜே அப்படின்னு சொன்னாங்க. இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. தான் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ என்னைய வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம உண்மையாவே எக்ஸ்ட்ரோவர்ட்டா, இன்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிறதுல. அந்த கிளாஸுக்கு நான் போறேன். அங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தவர் வந்து ரொம்ப காலையில வந்த உடனேயுமே 4, 5 தடவ மைக்க வாங்கி பேசிருவாப்படி. அவர வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே பக்கத்துல இருந்த நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாஸ் இதெல்லாம் ஏமாத்துறாய்ங்க பாஸ். இவர போய் யாராவது இன்ட்ரோவர்ட்ன்னு சொன்னா நம்புவாய்ங்களா? காலையில வந்ததுலேருந்து 6, 7 தடவ மைக்க புடிச்சு வாங்கி பேசிட்டாரு. இவர போய் இன்ட்ரோவர்ட்ன்னு சொன்னா எப்படி? அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு இது மேல நம்பிக்கையே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஷாப்பிங்காக ஒரு இடத்துக்கு கேங்கா போலாம். போயிட்டு டின்னர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணையில, எங்கள மாரி எக்ஸ்ட்ரோவர்ட் வகைப்படுத்தப்பட்டவங்க எல்லாருமே ஓகே போலாம் அப்படின்ட்டாங்க. அதுல உண்மையாவே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் மட்டும் தான் வந்தாங்க. இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாருமே அவங்க தனியா ரூமுக்கு போய் அவங்களுக்கு ஒரு டைம் வேணும், ஸ்பேஸ் வேணும், அவங்கள எனர்ஜைஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுச்சு. நாம சொல்ற இந்த ஷை டைப்பு அப்படிங்கிறது இல்ல. நம்ம 4 பேரோட இன்டராக்ட் பண்ணதுக்கப்புறம், நமக்கு இந்த எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாகுதா, கூடுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வகைப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. 2வது எனக்கு இந்த 100 டூ 0 அப்படிங்கிற இதுல, நான் வந்து 58 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட் சைட்ல இருந்தேன். அப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல இத வந்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது நல்லவன், கெட்டவன் மாரி தான். சில நேரங்கள்ல நம்ம நல்லவங்களா இருப்போம். சில நேரங்கள்ல கெட்டவங்களா இருப்போங்கிற மாரி. இது வந்து நான் வந்து மோர் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொன்னாங்க. அப்ப அதே மாதிரியே பார்த்தோம்னா, இதுல நெறைய ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. காலத்துக்கு தகுந்த மாரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அவங்க இன்ட்ரோவர்ட்டாவும் மாறிக்குவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் மாறுவாங்களாம். இத பத்தியெல்லாம் நெறைய சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க யாரு என்னங்கிறத ப்ராப்பரா நான் சொன்னதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த எம்பிடிஐ அப்படிங்கிற அசஸ்மெண்ட்ட நீங்க ஆன்லைன்லயே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதுவரைக்கும் நாம இன்ட்ரோவர்ட்னா இப்படி இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லல அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது நல்லதா? எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது நல்லதா? இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது முன்னேற்றத்த தருமா? இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது முன்னேற்றத்த தருமா? அப்படிங்கிற கேள்விக்கு எது பெருசு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2த்துக்குமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல இனிமே நாம பேசப் போறோம். சரி, இப்ப நம்ம இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ட பத்தி எல்லாரும் எப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்.
நம்ம நெறைய விஷயங்கள இங்க லேர்ன் பண்றத விட அன்லேர்ன் பண்ணணும். அதாவது இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து, அவங்க வந்து ஒரு ஷை பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அது உண்ம கிடையாது. நெறைய இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸலன்ட் ஸ்பீக்கரா இருக்கலாம், டீச்சரா இருக்கிறாங்க, லீடரா இருக்கிறாங்க. அதே சமயத்துல யூடியூபரா கூட இருக்கிறாங்க. இன்ட்ரோவர்ட்ட பொறுத்தவரைக்கும், அவங்க மீனிங்ஃபுல் இன்டராக்ஷன்ஸ தான் விரும்புவாங்க. அதே மாதிரியே எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க எப்போதுமே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது. அவங்களுக்கு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறதே வராது. அப்படிங்கிறதும் ஒரு வகையான மிஸ்கன்செப்ஷன் தான். அவங்களும் அ அவங்கள பத்தி ரொம்பவே அதிகமா கவலைப்படுவாங்க. ஆனா என்ன அப்டின்னா, அவங்க கவலைப்படுறத வெளில காட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரியே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாலோவா, சூப்பர்ஃபிஷியலா இருந்துட்டு போயிருவாங்க. யாரு கூடயும் உண்மையா பழக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறாங்க. அதுவும் உண்ம கிடையாது. அவங்களும் நெறைய பேர கனெக்ட் பண்ணி நெறைய ஐடியாஸ வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ்‌க்கு வந்து மக்களையே புடிக்காது அப்படிங்கிறதும் தப்பு. இன்ட்ரோவர்ட்ஸ் கூட்டத்துல இன்டராக்ட் பண்ணுவாங்க, நார்மலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்புக்குள்ள அவங்களுக்கு எனர்ஜி கம்மியாகுமே தவிர, அந்த மக்களையோ, அந்த கேதரிங்கையும் அவங்களுக்கு புடிக்காமலாம் இருக்காது. அவங்க ஒன் டூ ஒன் கனெக்ஷன்ஸையும் பேசுறதையும் தான் ரொம்ப அதிகமாவே விரும்புவாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் சரி, இன்ட்ரோவர்ட்ஸும் சரி, மத்தவங்களோட ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்ஸ மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்ம. நான் இடையில ஒரு விஷயம் சொன்னேன். ஆம்பிவர்ட்ங்கிற ஒரு விஷயம். அதாவது இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்பெக்ட்ரத்தோட இந்த எண்ட் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த எண்டு. 2 எண்டுக்கும் இடைப்பட்ட இத தான் ஆம்பிவர்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டாவும் இருப்பாங்க, இல்லன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் இருப்பாங்க. இந்த ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2த்துலயுமே சந்தோஷம் வரும். தனிமையிலயும் சந்தோஷம் வரும். மக்களோட இன்டராக்ட் பண்ணயிலயும் சந்தோஷம் வரும். அவங்க வந்து டீப் டாக்ஸையும் வச்சுக்குவாங்க. அதே சமயத்தில ஃபன்னிங் இதையும் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி எல்லா வகையான வெரைட்டியுமே விரும்புவாங்க. ஸோ இவங்கள ஆம்பிவர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புதுசா ஆம்னிவர்ட்ஸ்ன்னு ஒரு டெர்ம் சொல்றாங்க. அவங்க எப்படின்னா, என்ன என்விரான்மென்ட் அவங்கள சுத்தி இருந்தாலும், அத என்ஜாய் பண்ண பழகிக்குவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டா நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி அதுல சந்தோஷம் அடைஞ்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் புது டெர்ம், சைக்காலஜிக்கல் டெர்ம். நம்ம அதுக்குள்ள போ வேண்டியதில்ல. இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதோட அடிப்படை குணாதிசயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெர்சனாலிட்டிக்கும் ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க நல்ல நல்ல வகையில நெட்வொர்க் பண்ணுவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து பொதுவா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல, டீம் லீடர்ஷிப்ல, உடனே டிசிஷன் எடுக்கிறதுல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. ஆனா, அதே சமயத்துல இன்ட்ரோவர்ட்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயத்த செய்றதுக்கு முன்னாடி நல்ல ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி டீப் அனலிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த பிளான் பண்றதா இருக்கட்டும், ஃபோக்கஸா தனியா உட்காந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அது இன்ட்ரோவர்ட்ஸ் பெஸ்ட்டா பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட மிக்ஸ் தான் ஒரு ஒர்க் என்விரான்மென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஒண்ண காம்ப்ளிமெண்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து நல்லா பார்ட்டி விரும்புறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து பார்ட்டிய விரும்பாத இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அந்த எனர்ஜி கம்மியானதுக்கப்புறம், அவங்களோட குழந்தைங்கள டேக் கேர் பண்றதுக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற விஷயங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ நான் சொன்ன மாதிரி குடும்பமா இருந்தாலும் சரி, வொர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் சரி, இந்த பெர்சனாலிட்டீஸ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருத்தவங்க நம்ம வொர்க் பண்ண வைக்கையில, அவங்களோட ஸ்டைல்ஸ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். யார எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணுமோ, அங்க பிளேஸ் பண்ணணும். பெர்சனாலிட்டி தான் இதுக்கு பெஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறத விட, 2த்துலேருந்து இருக்கிற அட்வான்டேஜ நாம வெளிய எடுக்க பார்க்கணும். இன்ட்ரோவர்ட்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து அவங்க கிரியேட்டிவிட்டிய குடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. 2 பேருக்குமே ரெசிலியன்ஸ்ன்னு இருக்கும். இது 2 பேருமே தனியா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களால அச்சீவ்மென்ட்ஸ செய்ய முடியாது. ஆனா 2 பேரும் சேரையில மட்டும் தான் இது நடக்கும். ஸோ இந்த பேலன்ஸ சரியா புரிஞ்சுகிட்டு, யார எங்க எப்ப பிளேஸ் பண்ணணும் அப்டிங்கிற விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, நாம அன்றாட வாழ்க்கையில ஒருத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்றதுக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ அதிகப்படுத்துறதுக்கும், இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிற புரிதல சரியா ஷை டைப் பெர்சனாலிட்டி அதாவது கூச்ச சுபாவம் இருக்கிறவங்கள இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லாம, உண்மையான இன்ட்ரோவர்ட் என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அத நம்ம வாழ்க்கையில சரியா அப்ளை பண்ணி, நம்மளோட குடும்பம் மற்றும் வேலை சூழல்கள்ல சரியா அசஸ் பண்ணி, சரியா மேக்ஸிமம் புரொடக்டிவிட்டி அண்ட் அவுட்கம் உண்டு பண்றது மூலியமா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் வீடியோவோட அடிப்படை. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.
இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டை பற்றி நீங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.